ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரோம் பிராண்ட்லேருந்து வர ஒரு 12 வோல்ட் யூபிஎஸ்ஸை வந்து தான் பார்க்க போகிறோம். 12 வோல்ட் யூபிஎஸ்னால் நீங்கள் பெரிய லெவலில் நினைக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரவுட்டருக்காக யூஸ் பண்ணுற யூபிஎஸ்ஸு. இதுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் ரவுட்டர் படின்னு வச்சுருக்காங்க. இதோட ரேட்டட் ஃபார் 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ்னு வந்து முன்னாடி பார்க்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேட்டட் ஃபார்னா 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர இந்த பாக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இந்த ரவுட்டர் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா வைஃபை ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது தவிர வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகிற எந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். 1 ஆம்ப்ஸ்குள்ளார இருக்கிறது, மேக்ஸிமம் 2 ஆம்ப்ஸ்குள்ளார இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிவைஸை வந்து வெளியில் எடுத்தாச்சு. பாக்ஸ்குள்ளார வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த டிவைஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளியில் படித்தது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரோமு ரவுட்டர் படி இதில் 12 வோல்ட் அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட்டு 12 வோல்ட் DC/2 ஆம்ப்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட அவுட்புட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் கொடுக்கும். நீங்கள் வந்து 1 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுற அடாப்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பாக்ஸில் இருக்குது. இதுதான் வந்து அவுட்புட் கேபிள். இந்த கேபிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிவைஸில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோடம்லையோ ரவுட்டர்லையோ அல்லது CCTV கேமரா, அதாவது 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் வந்து எடுக்கக்கூடிய CCTV கேமராவில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 வோல்ட் பின்னு சொருகிற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்புட்டு. இந்த இன்புட்டில் தான் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். இந்த சைடு கேபிளாக கொடுத்துருக்குற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட்டு. இந்த சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம ஆன் ஆஃபில் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெரிய பின்னு யூஸ் பண்ணுற எல்லா இடத்துக்குமே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில ரவுட்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களே அடாப்டரும் சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க. அவுட்புட்டில் இந்த பின்னை சொருகி நீங்கள் இதை வந்து ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே டைமு இன்புட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை இப்படி சொருகி அந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த அடாப்டரை வந்து நீங்கள் இங்கே இன்புட்டாக வந்து கொடுத்துக்கலாம். அந்த அடாப்டர் வழியாக இது சார்ஜ் ஏறிக்கும், ப்ளஸ் உங்கள் டிவைஸும் ஆனில் இருக்கும். கம்பெனி தரப்புலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 3 ஹவர் பேக்கப் தரோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்குள்ளே என்னென்ன வந்து இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி 2600 mAh லித்தியம் பேட்ரி. மேக்ஸிமம் கரண்ட் கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 ஆம்ப்ஸு அட் 12 வோல்ட் டிசியில் வந்து 2.5 ஆம்ப்ஸ் வரைக்கும் இது தரோன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. வாங்க நம்ம இதை ஏதாச்சும் ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிடலாம். என்கிட்ட வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுட்ரு இல்லை. அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற டிவைஸில் நான் போட்டு வந்து இது ஒர்க் ஆகிறத காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுட்டருக்கோ அல்லது சிங்கிள் கேமரா CCTV வச்சுருப்பாங்க, அவங்களோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரவுட்டர் படி கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 மந்த் வாரண்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஃபால்ட் ஆனாலும் ஒரு கொஸ்டின் கூட கேட்காம வந்து 6 மாதம் வாரண்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ப்ராடக்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் ஸ்டெப் 1 எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த செட்டப் பாக்ஸ் வந்து இருக்குது. இதை வச்சு நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள், ஆனில் இருக்குது. அடாப்டர் நம்ம இங்கே சொருவிருக்கோம். அடாப்டர் எடுத்து பார்த்துருவோம் எத்தனை வோல்ட்டுன்ட்டு. இருங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இதை அப்படியே கீழே விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபில் இருக்குது. இதில் என்ன பின்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன பின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்மளும் சின்ன பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. இது கூட கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுவிட்சை ஆன் பண்ணுவோம். சுவிட்சை ஆன் பண்ணோன்னா இங்கே இண்டிகேட்டர் வந்துருச்சு. இங்கேயும் வந்து ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் இதை டிவியோட மோடத்துக்கு போடுறதுனால ஒரு யூஸுமே இதுக்கு கிடையாது. நீங்கள் இந்த டிவியோட செட்டாப் பாக்ஸுக்கு போடுறதுனால ஒரு யூஸும் இல்லை. இதுக்கு நான் ஆன் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு வந்து சும்மா செக் பண்ணி காட்டுறேன். ஆனால் இதோட யூஸ்ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரவுட்டருக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் தான், பவர் கட் டைம்லேயும் நீங்கள் வந்து மொபைலில் வந்து நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரவுட்டர் படியோட இன்புட்டில் நம்ம இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணி ஏற்கனவே இந்த செட்டப் பாக்ஸில் இருந்த அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜ் ஏறிக்கும். அதே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் பாக்ஸும் வந்து வேலை செய்யும். பாருங்கள், ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணுறேன். ஆனால் வந்து இதாகாது. பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். டிவியெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இது ஆனில் தான் இருக்குது. இதே மாதிரி தான் உங்களோட ரவுட்டரும் வந்து வேலை செய்யும். 3 ஹவர் வரைக்குமே பேக்கப் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.